அதிகாரம் 15. 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டின் முடிவில் நீ கடன்களிலிருந்து விடுதலை அளிப்பாய். விடுதலையின் விவரம் இதுவே: ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனுக்கு கொடுத்த கடனிலிருந்து அவனை விடுதலை செய்யட்டும். அது ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலை ஆண்டாகையால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டாம். வேற்றினத்தானின் கடனை நீ தண்டலாம், ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனிலிருந்து விடுதலை கொடு. உன்னிடம் ஏழையரே இல்லாதிருக்கட்டும். அப்பொழுது நீ உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார். நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். நீ பல இனத்தாரையும் ஆளுவாய், உன்னையோ எவனும் ஆள மாட்டான். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டிலுள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் ஏழையாயிருந்தால் உன் ஏழை சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன் கையை மூடிக்கொள்ளாதே. மாறாக அவனுக்கு உன் கைகளை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் கொடு. விடுதலை ஆண்டாகிய 7ஆம் ஆண்டு அண்மையில் உள்ளதே என்று ஏங்குமாறு உன் உள்ளத்தில் நெருக்கெட்ட எண்ணங்கள் எழாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் உன் ஏழை சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை எனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான். அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும். நீ அவனுக்கு தாராளமாய் கொடு. அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே. அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். உனது நாட்டில் ஏழையர் என்றும் இருப்பர். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டிலுள்ள ஏழையருக்கும் தேவையில் உழல்வோருக்கும் உன் கையை தாராளமாய் திற. அடிமைகளை நடத்தும் முறை: உன் இனத்தை சார்ந்த எபிரேய ஆணோ பெண்ணோ உன்னிடம் அடிமையாய் விற்கப்பட்டிருந்தால் 6 ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும். 7ஆம் ஆண்டில் உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடு. உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும்போது வெறுங்கையராய் அனுப்பாதே. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள். எனவே நான் உனக்கு இதை கட்டளையிடுகிறேன். ஆனால் அவன் உன் மீதும் உன் வீட்டார் மீதும் அன்பு கூறுவதாலும் உன்னிடம் தங்குவது அவனுக்கு நலமென்று தோன்றுவதாலும் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று உன்னிடம் கூறுவானாகில் நீ ஒரு குத்தூசியால் அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாய். அதன்பின் அவன் என்றென்றும் உன் அடிமையாய் இருப்பான். உன் அடிமை பெண்ணுக்கும் அவ்வாறே செய். நீ உன் அடிமைக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிவிடுவது உனக்கு வருத்தம் தரலாகாது. ஏனெனில் அவன் ஒரு வேலையாளின் பாதி கூலிக்கு 6 ஆண்டுகள் உனக்கு பணி செய்திருப்பான். மேலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார். ஆடு மாடுகளின் தலையீற்று: உன் ஆடு மாடுகளின் ஆண் தலையீற்றுகளை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென ஒப்புக்கொடு. உன் மாட்டின் தலையீற்றிடம் வேலை வாங்காதே. உன் ஆட்டின் தலையீற்றின் முடியை கத்தறியாதே. உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் நீயும் உன் வீட்டாரும் ஆண்டுதோறும் அவர் தன் திருமுன் அவற்றை உண்பீர்கள். அவை ஏதாகிலும் குறை உள்ளனவாயிருப்பின், அதாவது முடம், குருடு அல்லது வேறு எந்த ஊனமும் இருப்பின் அவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடாதே. அத்தகையதை உன் நகர எல்லைக்குள் உண்பாயாக. கலைமானையும் கவரி மானையும் உண்பது போல அதை உண்ணலாம். தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அதை உண்ணலாம். அதன் இரத்தத்தையோ உண்ண வேண்டாம். தண்ணீரை போல் அதை தரையில் ஊற்றிவிடு.